நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உள்ளாட்சி சாரல். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு சட்டமன்ற தொகுதியில் சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிடும் வேட்பாளர் மற்றும் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் நல்லூர் SP சண்முகம் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியுள்ளார். இந்த நிலையில் வல்லம், சிங்கிரி கோயில், கத்தாழம்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் அவர் நேரில் சென்று பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார். அப்போது மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு பல்வேறு முக்கிய வாக்குறுதிகளை அறிவித்தார். திமிரி ஒன்றியத்துக்குட்பட்ட பகுதிகளில் 200 ஏக்கருக்கும் மேற்பட்ட ஆக்கிரமிப்பு நிலங்களை மீட்டெடுத்து அந்த பகுதியில் உள்ள இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகள் உருவாக கார் தொழிற்சாலை கொண்டுவரப்படும் என்று உறுதியளித்தார். மேலும் அரசு தரிசு நிலத்தில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். அதேபோல் தாழ்த்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கான உண்டு உறைவிட பள்ளி, சுத்தமான குடிநீர் வசதி மற்றும் முழுநேர நியாய விலை கடைகள் அமைக்கப்படும் என்றும் கூறினார். விவசாயிகளின் நீண்டகால கோரிக்கைகளை பூர்த்தி செய்யும் வகையில் ஆற்காடு தொகுதியில் நெல் சேமிப்பு கிடங்கு மற்றும் கனியம்பாடி ஒன்றியத்தில் மஞ்சள் விவசாயிகளுக்கான சேமிப்பு கிடங்கு அமைக்கப்படும் என்றும் அவர் வாக்குறுதி அளித்தார். இந்நிகழ்வின் போது பொதுமக்களிடம் தேர்தல் வாக்குறுதி பிரசுரங்கள் வழங்கி ஆதரவு கோரி வாக்கு சேகரித்தார். கைப்பற்றி 2 தொழிற்சாலைகளை கொண்டு வந்து ஒவ்வொரு தொழிற்சாலையிலும் 2000 பேர் வேலை செய்யக்கூடிய அளவுக்கு குறைந்தபட்சம் ஒரு 5000 பேருக்கு நிரந்தர வருமானம், நிரந்தர வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடிய அளவிற்கு 2 பகுதிக்கு கலவைக்கும் காவலூர் பகுதிக்கும் தொழிற்சாலைகளை கொண்டு வந்து தனிநபர் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு நபருக்கு வேலை கொடுத்தால் 30,000 40,000 அவர்கள் சம்பாதனை ஈட்டினால் அந்த குடும்பம் பொருளாதார ரீதியாக தனிநபர் வருமானம் பெருகி குடும்பம் செய்வோடு இருக்கும். எல்லா தரப்பு மக்களும் இன்றைக்கு கந்து வட்டியும் மாத வட்டிக்கும் அவர்கள் கட்டி ஆண்டாண்டு காலமாக கடனில் இருக்கிறார்கள். என்னுடைய ஆற்காடு தொகுதி மக்கள், இந்த தொகுதி மக்களோட பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரே வழி 2 தொழிற்சாலைகளை கொண்டு வர வேண்டும். அந்த 2 தொழிற்சாலைகள் மூலமாக நாம் அனைவருக்கும் வீட்டு ஒரு நபருக்கு வேலை கொடுப்பது தான் முக்கிய இலக்காக இருக்க வேண்டும் என்று அனைத்து தரப்பு மக்களிடம் இதை சொல்லி வாக்கு சேகரித்து ஆற்காடு சட்டமன்ற தொகுதியை வெற்றி கணினி பறிப்பா என்று மருத்துவர் ஐயா அவர்களை நியமித்துள்ளார். ஆகவே அனைத்து நிலை வாக்காளர்களும் படித்த இந்த ஏழை விவசாயிக்கு எனக்கு வாய்ப்பளித்துள்ள கேஸ் சிலிண்டர் சின்னத்தில் வாக்களிப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு நான் உங்களை நினைத்து பெருமை கொள்கிறேன். மாற்றம் வர வேண்டும், எழுச்சி வர வேண்டும். ஒரு பெரிய அளவுக்கு மக்களிடையே ஒரு நம்பிக்கை உள்ளது. மௌன புரட்சி செய்வார்கள் இந்த ஆற்காடு தொகுதியில், அது மட்டும் நிச்சயமாக தெரியும். ஒரு மௌன புரட்சியை செய்து ஒரு மாற்றத்தை உருவாக்கி 3ஆம் நபரான இனி புதிய ஒரு கட்சி மூலியமாக இந்த தொகுதியில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று ஐயாவுடைய கணக்கு எப்பவுமே தப்பாது. அந்த வகையில் நான் ஆற்காடு தொகுதியில் வெல்வது நிச்சயம் என்று எனக்கு நான் போகும் பகுதிகளெல்லாம் தாய்மார்களும் பொதுமக்களும் எனக்கு அளிக்கும் வரவேற்பும் அவர்கள் முகத்தை பார்க்கும் போதே தெரிகிறது. எல்லோரும் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள். அதனால் அனைத்து தரப்பு மக்களும் எனக்கு கேஸ் சிலிண்டர் சின்னத்தில் வாக்களிப்பார்கள் என்று நம்பிக்கை உள்ளது. சார், இப்போ 2 தொழிற்சாலை வந்தால் எவ்வளோ பேருக்கு வேலை கிடைக்கும்? அதில் 2000 4000 பேருக்கு. எந்த மாதிரி தொழிற்சாலை வரும்? நீங்கள் ஒன்று காவலூர் பக்கம் கார் தொழிற்சாலை கொண்டு வரலாம். 262 ஏக்கர் தனிநபர் ஆக்கிரமிப்பு இருக்குது. அதை கைப்பற்றினாலுமே ஒரு கார் தொழிற்சாலை கொண்டு வரலாம். இல்லைன்னா அதே போல் வேறு ஏதாச்சும் பெரிய ப்ரொடக்ஷன் எக்ஸ்போர்ட் கம்பெனி சம்மந்தப்பட்டது நம்ம தொழிற்சாலை கொண்டு வந்தாலுமே நிச்சயமாக சொல்கிறேன், ஆற்காடு தொகுதியில் 5000 குடும்பத்துக்கு நம்ம வேலை கொடுக்கலாம். ஒரு வீட்டுக்கு ஒரு ஆள் வேலை கொடுத்தாலுமே தனிநபர் வருமானம் பெருகணும். அதாவது கிராமப்புறம் பகுதியில் மக்களுடைய வாழ்வாதாரம் பெருகணும், தனிநபர் வருமானம் பெருகணும். தனிநபர் வருமானம் பெருந்தால் தான் நாடு முன்னேறும். தனிநபர் வருமானம் பெருகாமலே காலம் முழுவதும் விவசாய வேலையிலே வருமானத்தை ஈட்டி அவருடைய வாழ்வு மேல் கொண்டு வராது என்பது மட்டும் அனைவருக்கும் தெரிந்த விஷயம். ஆகினால் மருத்துவர் ஐயா அவர் சொல்லியது ஆற்காடு சட்டமன்ற தொகுதி அனைத்து தரப்புகளும் விவசாய குடிமக்கள், அந்த விவசாய குடிமக்களுடைய வீட்டில் ஒவ்வொருத்தரும் நிரந்தர வருமானம், தனிநபர் வருமானம் பெருக வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் தான் இலவசங்களை அறிவிக்காது. மக்களுடைய ஆசைகளை தூண்டி இலவசங்களை அறிவிக்கக்கூடிய அடுத்த வேட்பாளர்கள் போல இருக்க வேண்டாம். விவசாய பெருங்குடி மகனாக நீ வந்து இந்த விஷயத்தை தொழிற்சாலை கொண்டு வர வேண்டும். 2 பகுதிக்கும், ஒரு பகுதி கலவை மாம்பாக்கம் அந்த பகுதிக்கும், இந்த பக்கம் காவலூர் பக்கம் 2 தொழிற்சாலை கொண்டு வந்தாலுமே ஒரு 5000 குடும்பங்கள் நிச்சயமாக இந்த பகுதி வந்து நல்லா இருக்கும். அது மட்டும் ஐயா எப்படி தான் இந்த சர்வே எடுக்கிறாரு தெரியல. ஐயாவுடைய பார்வையில் அனைத்தும் நடக்கும் என்று எங்களுக்கு தெரியும். இப்போ இந்த தொழிற்சாலை வரதுனால விவசாயம் எதுவும் பாதிக்கப்படாதுங்களா? விவசாயம் பாதிக்காத இருக்கிற அரசு எந்த விதத்திலும் கையப்படுத்தாமல் அரசு நிலங்கள் தனியார் வசம் உள்ளது, அதை கைப்பற்றினால் போது எந்த விவசாய நிலத்தையும் அழித்து இண்டஸ்ட்ரி கொண்டு வர வேண்டிய சூழ்நிலைக்கு இங்கே எல்லாமே இல்லை. அரசு நிலங்களே இருக்குது. அரசு நிலங்களை காவலர் பகுதி 262 ஏக்கர் இருக்குது. ஒரு இடத்துல வந்து 137 ஏக்கர், இன்னொரு இடத்துல 164 ஏக்கர் இருக்குது. எல்லாமே தனிநபர், எதுவுமே இல்லாமல் தனிநபர் காலகாலமாக அனுபவிச்சிருக்காங்க. எந்த விவசாய நிலத்தையும் அழித்து
தொழிற்சாலை கொண்டு வரது மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு காலம் ஏற்றுக்கிட்டு கிடையாது. விவசாய நிலம் ஆயிட்டு தான் ஒரு தொழிற்சாலை கொடுங்க. ஆனால் இருக்கும் தரிசு நிலங்கள் அதே போல் நம்முடைய ஆற்காடு சட்டமன்ற தொகுதியில் பஞ்சமி நிலங்கள் நம்முடைய ஆதி திராவிட சமுதாய மக்களுக்கு பஞ்சமி நிலங்கள் ஆக்கிரமிப்பு நிறைய இருக்குது. அந்த பஞ்சமி நிலங்களை எல்லாம் மீட்க வேண்டியதும் எங்களுடைய கடமை. ஏனென்றால் மருத்துவர் ஐயா அவர்கள் கட்சி தொடங்கும் போதே அம்பேத்கரிசம், பெரியாரிசம், கார்ல் மார்க்சிசம் 3 தலைவர்களை அடிப்படையாக கொண்டு இருந்ததனால் அனைத்து தரப்பு மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு மருத்துவர் ஐயாவுடைய சமூக நீதி அடிப்படையில் இயங்கி கொடுத்தால் எங்களுடைய இலக்கெல்லாம் மருத்துவர் ஐயா அவருடைய கனவை நிறைவேற்றுவதுதான் எங்களுடைய இலக்கு. ஆகையினால் விவசாயத்தை அழித்து ஒரு தொழிற்சாலை கொண்டு வர முடியும். இங்கே தரிசு நிலங்கள் இருக்கிறது, ஆக்கிரமிப்பு இடமும் இருக்கிறது. அனைத்தையும் கைப்பற்றி 2 இடம் 4 இடம் கூட பண்ணலாம். நன்றி. தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க.